வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நீர் மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. EOS-01 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தீபாவளி பண்டிகையை சுய கட்டுப்பாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாய பணிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மின்சாரம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் இரண்டாவது மாநிலமாக மகாராஷ்டிராவும், மூன்றாவதாக ராஜஸ்தானும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. நீர் மேலாண்மையை சிறப்பாக கையாண்ட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விருது மதுரை மாநகராட்சிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆறுகளை மீட்டெடுத்தல் பிரிவில் தென்னிந்தியாவில் சிறந்த மாவட்டத்திற்கான விருது வேலூருக்கும், இரண்டாவது இடத்திற்கு கரூர் மாவட்டமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. நீர் சேமிப்பு பிரிவின் கீழ் வழங்கப்படும் விருதுகளில் பெரம்பலூர் மாவட்டம் இரண்டாவது இடத்திற்கு தேர்வாகியுள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் சார்பில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவின் EOS-01 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் PSLV-C-49 ராக்கெட் மூலம் இன்று பிற்பகல் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு அதன் துருவ வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மேற்கொள்ளப்படும் இவ்வாண்டின் தனது முதலாவது செயற்கைக்கோள் ஏவும் பணியை செவ்வனே நிறைவேற்றியுள்ளது. PSLV-C-49 ஏவு வாகனம் இந்தியாவின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான EOS-01 மற்றும் 9 சர்வதேச வாடிக்கையாளர்களின் சிறு செயற்கைக்கோள்களை சுமார் 575 கிலோமீட்டர் உயர துருவ வட்ட சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது. முதலில் PSLV இன்று மாலை மணி 3:02 கிளம்புவதாக இருந்தது. ஆனால் அங்கு நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக சுமார் 10 நிமிடங்களுக்கு அது ஒத்திவைக்கப்பட்டு மணி 3:12 ஏவப்பட்டது. சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் முதலாவது ஏவுதளத்திலிருந்து சீறி கிளம்பிய PSLV-C-49 முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட அதன் பாதையிலிருந்து சற்றும் பிசகாமல் சீராக தன் பயணத்தை மேற்கொண்டது. அதைத் தொடர்ந்து PSLV-C-49 சர்வதேச வாடிக்கையாளர்களின் செயற்கைக்கோள்களை ஒன்றன் பின் ஒன்றாக விண்ணில் செலுத்தி தனது பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. இதற்காக அயராது உழைத்த அறிவியலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை பாராட்டிய இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே. சிவன், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பல்வேறு சவால்கள் இருந்த போதிலும் அவர்கள் அயராது பாடுபட்டு பல்வேறு சவால்களை மேற்கொண்டு இந்த வெற்றியை ஈட்டியுள்ளார்கள் என்றார். அவர் இன்று மேற்கொண்ட முக்கிய அறிவிப்புகளில் ஒன்று SSLV எனப்படும் புதிய வகை செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் ஆகும். சிறு செயற்கைக்கோள் செலுத்து வாகனம் எனப்படும் SSLV என்ற ராக்கெட் மிக குறுகிய கால அவகாசத்தில் செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு தயார்படுத்தக்கூடியதாகும். ஒரே பயணத்தில் பல செயற்கைக்கோள்களை பல்வேறு உயரங்களில் செலுத்தவும் அது திறன் கொண்டதாக அமைந்திருக்கும் என்பது தனி சிறப்பாகும். சென்னையிலிருந்து ஜெயசிங். கோவிட்-19 தொற்று காலத்திலும் பல்வேறு தடைகளை கடந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த பணியை சிறப்பாக செய்து முடித்துள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இன்று 2352 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவிட் தொற்றால் இன்று 2341 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 603 பேர் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 18,966 பேர் தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றால் இன்று மட்டும் 25 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோவிட்-19 தொற்று பரவுவதை தடுக்கும் வகையில் வரும் தீபாவளி பண்டிகையை சுய கட்டுப்பாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டை மாநிலங்களில் நோய் தொற்று சற்று அதிகமாக இருப்பதை கருத்தில் கொண்டு தமிழக மக்கள் முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், சமூக இடைவெளி உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். டெங்கு, சிக்குன்குனியா போன்ற தொற்று நோய்களை கட்டுப்படுத்த மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக 15 மடங்கு குறைந்திருப்பதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்.
தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் அடுத்த மாத இறுதிக்குள் 7200 ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஏற்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் தனியார் மெட்ரிக் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணை வழங்கும் விழாவில் இன்று உரையாற்றிய அவர் 80,000 மின்னணு பலகைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். அரசு பள்ளிகளின் தரம் மேம்பட்டிருப்பதால் 5,18,000 மாணவர்கள் தனியார் பள்ளிகளிலிருந்து விலகி அரசு பள்ளிகளில் சேர்ந்திருப்பதாக அவர் கூறினார். விவசாய பணிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா மின்சாரம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாலும் விவசாயிகளை பாதிக்காத வகையில் தொடர்ந்து மும்முனை மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார். விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 43,50,000 ரூபாய்க்கான ஊக்கத்தொகையையும் அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 பல்வேறு பாடங்களை நமக்கு கற்பித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லி ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். சுயசார்பின் முக்கியத்துவத்தை இந்த நோய் தொற்று நமக்கு உணர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டுதான் சுயசார்பு இந்தியா இயக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்கள் தங்களது புதுமை கண்டுபிடிப்புகளை எளிதாக காட்சிப்படுத்துவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் இளைஞர்கள் எளிதாக தொழில் புரியவும் சுயசார்பு இந்தியா இயக்கம் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த நோய் தொற்று காலத்தில் நமது அன்றாட பணிகளை மேற்கொள்வதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர் சி வி ராமன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இளம் விஞ்ஞானிகளுக்கு உந்து சக்தியாக அவர் திகழ்ந்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்தில் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழக பகுதியில் நிலவும் காற்றின் திசைவேக மாறுபாடு காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32, குறைந்தபட்சம் 25 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாகும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக மதுரை மாவட்டம் இடையப்பட்டியில் 7 சென்டிமீட்டர், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி 6, விரகனூர் 6 சென்டிமீட்டர், சிவகங்கை, பேரையூர், திருபுவனம், தல்லாக்குளம், பிளவக்கல், காயல்பட்டினம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 95.25 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 7,924 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 12,000 கனஅடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக 900 கனஅடியும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக இதுவரை 25,733 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் வரும் 12ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் பெறப்படும். தரவரிசை பட்டியல் 16ஆம் தேதி வெளியிடப்பட்டு அதன் பின்னர் கலந்தாய்வு நடைபெறும். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் மேர்வின் மோலரை 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். மகளிர் டுவெண்டி சேலஞ்ச் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் ஆட்டத்தில் ட்ரையல் பிளேசர்ஸ் அணி சூப்பர் நோவாஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலத்திற்கான தேசிய விருது தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. EOS 01 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் கோவிட்-19 வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தீபாவளி பண்டிகையை சுய கட்டுப்பாட்டுடன் கொண்டாட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். விவசாய பணிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மின்சாரம் ரத்து செய்யப்பட மாட்டாது என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.
இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR_News_சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.